40 கோடி 50 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஆனவங்க பெற்றவங்க 30 நாளுக்குள்ள அதை ராஜினாமா பண்றாங்கன்னா என்ன நோக்கம்? இங்க 50 கோடி அடிக்கலாம்னா அங்க போனா 200 கோடி அடிக்கலாம்ங்கிற லாபரட்ட கணக்கு இதை தாண்டி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு விஷயம் 2-3 விஷயத்தை பற்றி பேச வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நேத்திக்கோ முந்தானேத்தோ பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அரங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அதுல நம்ம இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நாம் தமிழர்கள் சார்பாக போய் அவர் கலந்துக்கிட்டாரு. ஆனா எதிர்த்தரப்புல இருந்தவங்கள யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தாவேக்கா. அதுல நாம் தமிழர்ல இருந்து போன ஜெகதீஷ் பாண்டியன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆளும் தான். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ நாம் தமிழருக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. குறிப்பா 1-2 வார்த்தையை விட்டுருக்காப்புல. அதுலயும் அதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். அது மட்டும் கிடையாது, அங்க ஒரு பாய் ஒருத்தர் இருந்தாரு, அவருமே 1-2 வார்த்தையை விட்டுருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அரியலூர்ல டாஸ்மாக் அது வேணாம்னு சொல்லி போராடின ஸ்கூல் பசங்களை காவலர்கள் அடிச்சு துரத்தி அவங்க பசங்களை பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அரியலூர் அருகே டாஸ்மாக் கிடைக்கிறதாக போராடிய மாணவர்களை போலீசார் ஓட விரட்டி எடுத்த பரபரப்பு காட்சி வெளியாகி. இந்த ஏற்கனவே நம்ம இந்த 41 பேர் கரூர்ல இறந்தாங்க பாத்தீங்களா, விஜய் அவர்களை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு 41 பேர் இறந்தாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு நாம எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிருந்தோம். இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஆனா இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறைய பேரோட வேலை வந்து இது வந்து தட்டி பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். நாம பேசுறது மட்டும் கிடையாது, டீ கடையில சாமானியரா இருக்கக்கூடிய அவங்களுமே இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அதை பத்தியும் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, நம்மளெல்லாம் போராட்டத்துக்கே விட்டுருக்காங்க போல இருக்கு. குறிப்பா நாம் தமிழர் கட்சியை அவங்க எல்லா இடத்துலயும் மக்களுக்காக போராட்டத்திலே தான் எங்களோட வாழ்க்கையே போயிரும் போல இருக்கு. முழுக்க நாம் தமிழரோட வாழ்க்கை போராட்டத்திலே போயிரும் போல இருக்கு. எப்பயுமே நம்ம தேர்தல் அரசியலுக்கு அங்கீகாரம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் நம்ம மக்களுக்காக நிக்கிறோன்ற பேர்ல மக்களுக்காக நம்ம நின்றுட்டு தான் இருக்கோம். சோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது அந்த 41 பேர் இறந்தாங்க பாத்தீங்களா கரூர்ல, அதுக்கான அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கிற அந்த அரசு வேலை பாத்தீங்க அப்படின்னா அது சரியில்லை, நீங்க அந்த மாதிரி கொடுத்துருக்க கூடாது. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ வருஷம், 4 வருஷம் 5 வருஷம் நமக்கு வந்து அந்த அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதி கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி உங்களை பார்க்க வந்தவங்களுக்காக நீங்க வந்து இதை கொடுத்தீங்க. அதாவது இந்த மாதிரி என்ன சொல்றது, அரசு வேலையை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தப்பான உதாரணம் ஆயிருன்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாம பேசுறது மட்டும் கிடையாது, அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் சாதாரண சாமானிய மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்டா இவங்க கொழுப்பெடுத்து போய் ஒருத்தவனை பார்க்க போறேன்னு சொல்லி செத்து போனா அவனுக்கு போய் அரசு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எப்படி வயசானவங்க ஒரு சாமானிய மனுஷன் பாத்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் அதான் சொல்றாரு, இந்த கரூர்ல வந்து 40 பேர் இருந்தாயில அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அரசு வேலை கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்ல பொது இடத்துக்கு போனா அதுதான் சொல்றேன். பொது வேலைக்கு போய் சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. சுதந்திர போராட்ட வீரரு ராணுவத்துல போய் சேர்த்தா அந்த மாதிரினா பரவாயில்ல. ஒரு போலீஸுக்காரன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு கட்சி மீட்டிங் வரான், அங்க வந்து வரான், அவனுக்கு அரசு வேலைடான்றான். இது எந்த விதத்திலயா நாடி அங்கேயா போகுது? அதே மாதிரி கரூர்ல 41 பேர் இருந்தானுங்களா, அரசு வேலையா தேர்வு கடறான், அவனுக்கு கூடுறான வேலை நடிகர்களை பார்த்து வந்து வேலை கொடுத்தா வர்ற மாதிரி இதுதான் எங்களுடைய மனநிலைமையும். ஏன்னா இதுக்கு நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன்டா இறந்தவங்களுக்கு குடும்பத்துக்காக கொடுத்துருக்காங்க, அதை போய் நீங்க எல்லாம் இதெல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாலும், ஆனா நான் இன்னொரு விஷயமே நான் உங்களுக்கு சொல்றேனே. இதுக்கு முன்னாடி நெல்சன் தெரியும், நம்ம வண்டு முருகன் தெரியும்ல, அவன் ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இது கொடுக்கறதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா கள்ளக்குறிச்சியில இத்தனை பேர் வந்து இறந்து என்ன சொல்லுது கள்ளசாரையும் குடிச்சு இறந்தாங்க, அவங்களுக்கு நீங்க எதுவும் பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சீமானண்ணே பேசினதை வச்சு நாங்க போட்டு போல தான் நெல்சன். ஆனா இன்னொரு விஷயமும் அதுல என்ன ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த விஷயத்த சீமான் அவர்கள் பேசியிருக்காருன்னு சொல்லி தாவேக்காவோட கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எடுத்துக்காட்டா வச்சு பேசியிருந்தாரு. எப்படி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் திமுக வந்து அறிவிச்சிச்சு பாத்தீங்களா, அந்த மேட்ருக்கு
ராஜ்மோகன் அவர்கள் எடுத்துக்காட்டா யார பேசியிருக்காரு, சீமானவர் பேசினதை எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த பாருங்க சீமானவர்களே இது ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னாடி பேசினது, ஆனா அது இப்ப வரைக்கும் பொருந்தது, ஆனா அது அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, எப்படி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சோம் இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டியது கிடையாது, அது வேற தப்பான உதாரணம் ஆயிடும். அது மட்டும் கிடையாது, அப்படி உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அதுவும் இல்லாம நீங்க உங்களுக்கு என்ன சொல்றது நிவாரணம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நிவாரணத்தை அரசு பணத்துல கொடுக்க கூடாது. அதாவது சாராயம் குடிக்காம வரி கட்டுறவங்களோட வரியில இருந்து சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நீங்க அதை எடுத்து கொடுக்குறீங்கன்னா அது சரிபட்டு வராது. அப்படி உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா எவன் சாராயம் வித்தானோ அவங்கிட்ட இருந்து நீங்க எடுத்து கொடுங்கன்ற மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஊர்ல அத்தனை இளம் விதவைகள் உருவாயிட்டாங்க, அத்தனை குழந்தைகள் அனாதையாயிட்டாங்க. அப்ப இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கலாம், வேற எப்பவுமே எடுக்க மாட்டோம். இது கடந்து போறதற்கு மற்றும் ஒரு செய்தி கிடையாது, இது வரலாற்றின் மிகப்பெரிய துயரம். திஸ் இஸ் தி ஹை டைம், இது ஒரு வேக் அப் கால். இப்ப நடவடிக்கை எடுக்கலாம், எப்பவுமே எடுக்க முடியாது. இந்த தருணத்துல சீமான் அவர்கள் முன்பு பேசிய ஒரு காணொலி வைரல் ஆகுது. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு 10 லட்சம்? யார் காசு கொடுக்குறது? யார் காசுல கொடுக்குறது சொல்லுங்க. குடிக்காதவங்க கொடுக்குற காசு வரி காசுல, குடிச்சு செத்தவங்க எதுக்கு கொடுக்குறீங்க? இப்போ 1,90,00,000 19 பேர் செத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னா 10 லட்சம் கொடுக்குறீங்க. அது நீங்க 1058 பேர் இதுவரை கைது வைக்கிறீங்க. இதுவரைக்கும் சாராயம் வித்து சம்பாதிச்சிருக்கிற அவன்கிட்ட தண்டனை வச்சு அவன்கிட்ட காசு எடுத்து கைது கொடுத்து எப்படி கொடுக்கணும்? நீங்க எங்க காசு எடுத்து எப்படி கொடுத்தீங்க? எது கொடுக்கணும்? நீங்க இந்த கள்ளச்சாராயம் கொடுக்கணும்னா ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா? இந்த வீடியோல அவர் பேசியிருப்பது இப்ப பேசுறது கிடையாது, அவர் எப்பவோ பேசுறது. ஆனா இப்போதும் புரிந்து வருது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் தரீங்க, யார் காசுல தரீங்க? ஒரு குடிகாரனுக்கு குடிப்பழக்கம் இல்லாதவனுடைய மக்களினுடைய வரிபடத்துல தரீங்க, அப்ப நீங்க யார் காசு தரணும்? இந்த கள்ளச்சாராயத்தை வியாபாரத்தை பண்ணி கோடீஸ்வரனா, கல்வி வல்லலா, அரசியல் ஆளுமையா, சோரட்டில சிரிச்சபடி நிக்கிறானே அவன் அரசு பண்ணி அவன் காசு பிடிங்கி அந்த காசுல இருந்து நீ பண்ண டேமேஜ்க்கு டேமேஜ் கண்ட்ரோல் அந்த காம்பன்சேஷன் வாங்கி கொடுங்கன்ற. சரி, நிவாரணம் என்பது குடிகாரர்களுக்கு தர வேண்டுமா? குடிச்சவன் செத்து போயிட்டான், அவனுடைய குடும்பம் வாழ்வாதாரம் இல்லாம இருக்கு, அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நிவாரணம்னா அவங்களுக்கு ஏதாவது தரணும். அது மக்களுடைய வரிபடத்துல தராதீங்க, மோசமான முன்னுதாரணம் ஆயிடும். அதற்கு பதிலாக இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள், போதைப் பொருள் மன்னர்கள், இவங்களுடைய நெக்ஸஸ் நெட்வொர்க் இருக்கு பாருங்க, அவங்க கிட்ட டொனேஷன் வாங்குற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவங்க கிட்ட நட்புறவாக பழகக்கூடிய அரசியல் தலைவர்கள், அவங்க வீட்ல இருந்து காசை வாங்கி இந்த நிவாரண தொகையா கொடுங்க. அவர் சொன்னது அன்று சொன்னது இன்றும் பொருந்துகிறது. உங்கள் கருத்து என்ன? அதே தான் சார் நாங்களும் சொல்றோம், அது உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ராஜ்மோகன் அவர்களே, இது வேற வாயா அது நாரவாயா? ஏன்னா உங்க தலைவர் உங்களை, அதாவது உங்க விஜய் அவர்களை பார்க்க செத்தவங்களுக்கு இந்த மாதிரி நிவாரணமும் கொடுக்குறீங்க. அந்த இடத்துல என்ன சொல்லுது, திமுக பண்ணதுமே நம்ம தப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க மக்களுடைய வரி பணத்துல இருந்து எடுத்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க. விஜய் அவர்கள் அவருடைய சொந்த பணத்துல 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. அதுல எந்த ஒரு இதுவுமே தப்பும் கிடையாது. ஆனா அரசோட நீங்க வேலை கொடுக்குறீங்க அப்படின்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தப்பான உதாரணம் ஆயிரும் தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு நிறைய பேர் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ராஜ்மோகன் சார், நீங்களே பழைய வீடியோல பதில் சொல்லிட்டீங்க. மக்கள் நாம தான் போராடிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை பத்தி நிறையவே புரிஞ்சிருக்கு. என்ன சொல்றேன் அப்படின்னா, கனிம வளத்தை கொள்ளையடிச்சுட்டு இந்த மாதிரி லாரியா கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்த சுத்தி வளைச்சு அவங்க கூட போராடி சண்டை போட்டு அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. என்ன கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அவர்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போவாது உங்களுக்கு தெரியுதா, இல்ல அது எதுவும் சொல்லணுமா? என்ன சார், உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி கனிம வளத்தெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதுல உங்களுக்கு எதுவும் இதெல்லாம் சரி பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஓட்ட போட்டு அமைச்சராகி உட்கார வச்சிருந்தா மக்களே மறுபடியும் போராட்டம் பண்ணணும்னா அப்புறம் எதுக்கு சார் நீங்க அமைச்சர்லாம்? அடுத்தது அரியலூர்ல பாத்தீங்கன்னா, இந்த அரியலூர்ல ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள் டாஸ்மாக் மூட சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போராட்டம் பண்ணிட்டு இருந்த அந்த மாணவர்களை போலீஸ்காரங்க அடிச்சு உதைச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க பசங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா இல்லையா? காவலர்கள் நோக்கியே கேட்கிறேனே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? அந்த மக்கள் எதுக்காக போராடுறான்? எங்களுக்கு பணம் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கண்ணா, டாஸ்மாக மூடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க கேட்கக்கூடிய சாதாரண நியாயமான ஒரு கேள்விதான். அது போராட்டமா போராட்டம் பண்றது ஒரு ஜனநாயக நாட்டுல அது சாதாரணம். அது போராட்டம் பண்ணி தான் இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த கிடைக்கும் அப்படின்னா போராட்டம் பண்ணி தான் பெற்றாகணும்ன்ற நிலைமை இருக்கும்போது அது அப்ப போராட தானே செய்வான். குறிப்பா எதுக்காக அவங்க போராடணும் முதல்ல யோசிச்சு பாருங்க. அந்த மக்கள், அதாவது அந்த குழந்தைங்களோட அப்பாக்கள்லாம் டெய்லி குடிச்சிட்டு ரொம்ப
வீட்டுல அழிச்சாட்டியம் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. குடிச்சிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறது. ஏன்னா படிக்கிற பசங்க வந்து போராட்டத்துல இறங்குறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நிலைமை அந்த இடத்துல இருக்குன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும். இதை விட்டுவிட்டு நாங்க 717 கடையை மூடிட்டோம், பாதி கடையை மூடிட்டோம், முக்கா கடையை மூடிட்டோம். முழுசா மூடுங்கய்யா, முழுசா மூடணும். இது என்ன நீங்க தான் சொல்வீங்க தாய்மாமன் சீருன்னு. நல்லா வச்சு செஞ்சாரு தாய்மாமன் சீரு. ஒவ்வொரு பசங்களையும் இந்த துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காரு அங்க இருக்கிற போலீஸ்காரரு. பெங்களூர் அருகே டாஸ்மாக் கிடைக்கிறதாக போராடிய மாணவர்களை போலீசார் ஓட ஓட விரட்டி எடுத்த பரபரப்பு காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். இதான சார் தாய்மாமன் சீரு, ஒரிஜினல் தாய்மாமன் சீரு இதுதான். குழந்தைய போராட்டத்தில் வந்த ஸ்கூல் பசங்களை விரட்டி விரட்டி அடிக்கிறது. அடுத்து நடிகர் விஷ்ணு விஷால் வந்து ஒரு விஷயத்த சொன்னதா ஒரு கிளிப் நான் பார்த்தேன். மேபி அவர் சொன்னாரா சொல்லலையான்னு சொல்லி எனக்கு இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லை. பட் அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சரியா தான் சொல்லியிருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் சொன்ன விஷயமா வந்திருந்ததை நான் சொல்றேன். அதாவது குழந்தைகளுக்கு குரங்கு பொம்மை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மைய பூஜை அறையில கொண்டு போய் வைக்க மாட்டோம். அதே மாதிரி சிந்திக்கும் திறன் வளர்ந்திடாத குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் முதல்வர் பதவிக்கு எப்படி தகுதியானவரா இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரிதானே? ஏன்னா இது வந்து விஜய் அவர்களுக்கு பயங்கரமா பொருந்தும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவர் தான் சொன்னாரு குழந்தைகள்கிட்ட, அதாவது விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க, உங்க அப்பா கிட்ட எல்லாம் எல்லா குழந்தைகளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. குழந்தைகள்கிட்ட நீங்க வந்து உங்க அப்பா அம்மா கிட்டையும் இல்ல பெரியவங்கள்ட்ட விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இவர் குழந்தைங்களையே பிரெயின் வாஷ் பண்ணாரு. அப்ப அந்த குழந்தைங்களும் சொன்னுச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஓட்ட போட்டு தள்ளிட்டேன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதைத்தான் இவரும் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது நாம தானே சொல்லி கொடுக்கணும். ஒரு நாட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை எப்படி குழந்தைங்க கையில கொடுத்தீங்கன்ற மாதிரிதான் யோசிச்சு. ஒரு இளைஞர்கள் கையில கொடுத்தீங்கன்னு சொன்னா கூட ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். குழந்தைங்க சொல்லுது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி ஓட்டு போட்டீங்களே, அது மிகப்பெரிய தப்பு. அதைத்தான் விஷ்ணு விஷால் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன நடந்தாலும் நாம் தமிழர் தான் போராட்டத்துல இருக்காங்க, மக்களை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆட்சிக்கு வந்துட்டீங்க தாவேகா. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய என்ன சொல்றது சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு கன்னியாகுமரியில நீங்க செயல்படுத்தீங்களே IREALன்ற அந்த ஒரு இதுக்கு நீங்க எக்ஸ்டென்ஷன் அந்த இது கொடுத்தீங்க பாத்தீங்களா, இன்னும் நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு. அதுக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து குறிப்பா கன்னியாகுமரியில தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நம்ம அக்கா மணியர் ஜெனிஃபர் பாத்தீங்கன்னா இப்ப போராட்டத்துல இது பண்ணி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கிற கேள்வி என்ன, வளவள கொலகொலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க சார், உங்ககிட்ட அரசாங்கம் இருக்கு, அதிகாரம் உங்ககிட்ட தான். ஒரு A4 ஷீட் எடுத்துட்டு போங்க, டைப் பண்ணுங்க, இந்த மாதிரி IREAல வந்து நாங்க இப்ப இதோட பேன் பண்றோம், இந்த டயத்துல இருந்து அதை நாங்க நிப்பாட்டுறோம்னு சொல்லி ஒரு ஜியோவை பாஸ் பண்ணுங்க, வேற என்ன உங்களுக்கு இதாக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கரூர்ல பேசுற மாதிரிதான். எதுக்கு இந்த ஓவர் வள 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 எல்லாம் தேவையே இல்ல. நேரா போங்க, ஒரு A4 ஷீட்டை எடுங்க, டைப் பண்ணுங்க, ஜியோவை ரிலீஸ் பண்ணுங்க, கொண்டாடுங்க. சரியா தானே கேக்குறாங்க, வேற என்ன தப்பா கேட்டாங்க? ஒரு நாட்டை பத்தியும் நம்மளுடைய மக்கள் பத்தியும் நம்மளுடைய மலையை பத்தியும் மண்ணை பத்தியும் யோசிக்கிறவங்களுக்கு இந்த அருமை தெரியும். எதை பத்தியும் தெரியாம ப்ரோ வைப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் இதை பத்தி? நாம தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவங்க அதான் சொல்றாங்க, கேன்சர் பேஷண்ட் அதிகமாயிட்டாங்க இந்த ஒரு காரணத்தினாலேயே. அப்படி கேன்சர் பேஷண்ட் இல்ல அப்படின்னா அப்படி யாரு இல்லைன்றத முதல்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேர் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்படல அப்படின்ற ஒரு நீங்க இதை கொடுங்க. அதுவும் கொடுக்க மாட்டீங்க, இதையும் நிப்பாட்ட மாட்டீங்கன்னா இது என்ன அர்த்தம்ன்ற மாதிரி தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ஆளெல்லாம் அமைச்சரா போட்டாங்களேன்னு சொல்லி உண்மையிலே வருத்தப்பட்டது யாரோ தெரியுமா? வருத்தப்பட்ட ஒரு அமைச்சர் யாருன்னா நம்ம புஷி ஆனந்த். உண்மையிலேங்க அவர் வைக்கக்கூடிய அமைச்சர் பதவினா என்னன்னு கூட தெரியாத ஒரு ஆள்னா அது புஷி ஆனந்த் தான். இப்ப ரீசெண்டா அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னா, நான் 4 நாள் தாங்க அதாவது பிரச்சாரத்துக்கு போனேன், ஆனா மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு அமைச்சர் பதவியை கையில கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. 4 நாட்கள் தான் போய் நான் ஓட்டு கேட்டேன், 4 நாள். ஆனா எனக்கோசம் ஓட்டு போடலங்க, தலைவர் தளபதிக்கோசம் தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. இதுதான் என் மக்களோட முட்டாள்தனம் சொல்றது. மக்களோட அறியாமையும் அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தையும் எவ்வளவு ஈஸியா நீங்க அறுவடை பண்ணீங்கன்றத உங்க வாயால இருந்தே நீங்க சொல்லிட்டீங்க. வெறும் 4 நாள் வந்து பிரச்சாரத்துக்கு போனாரா இவர் வந்து தூக்கி என்ன சொல்றது அமைச்சர் பதவியில் உட்கார வச்சிட்டாங்களாம். நாங்களும் அதை தான் கேட்கிறோம். எத்தனை மக்கள் போராட்டத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்க? விஜய் அப்படின்ற ஒரு ஆள் மட்டும் தெரியல அப்படின்னா
புஷி ஆனந்த்லாம் யாருன்னு கூட தெரியாது. இவ்வளவு பேசுற நீங்க விஜயோட அந்த ஒரு இது நிழல்ல தான் நீங்க வந்து ஜெயிச்சிங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இப்ப நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களால சுயேட்சையா நின்னு இவ்வளவு ஒரு 1000 ஓட்டு உங்களால் வாங்கிட முடியுமா? சொல்லுங்க. ஒரு 1000 ஓட்டு உங்களால் வாங்க முடியுமா? முடியாது. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இதுல முழுக்க எனக்கு தெரிஞ்சல எல்லாருமே விஜய் அப்படின்ற ஒரே ஒரு ஆளனால் மட்டும்தான் இத்தனை பேர் வந்து ஜெயிச்சிரு அமைச்சராகி இவ்வளவு பேர் எம்எல்ஏ ஆகியிருக்கீங்க. முழுக்க முழுக்க இவங்க இது விஜயோட அந்த ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு வெளிச்சத்தினால மட்டும்தான், நடிகர்ன்ற ஒரு வெளிச்சத்தினால மட்டும்தான். விஜய்ன்ற அந்த ஒரு பொருள் அந்த ஒரு இதை மட்டும் தூக்கிங்கிட்டு வச்சுட்டு மற்ற எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு யாருன்னு கூட தெரியாது. உண்மையிலே மக்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. இவரெல்லாம் அமைச்சரான்ற லெவலுக்கு நம்மளை கேட்க வைப்பாங்க. அதுல இன்னொரு கேள்வி நம்ம கேட்கணுமே. அமைச்சர் அவர்கள் அதாவது புஷி ஆனந்த் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்க பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, சார் மேகதாதை பத்தி பேசுங்க சார், மேகதாதை பத்தி பேசுங்க. கண்ணா நான் வரட்டா கண்ணா நான் வரட்டேங்க வரேனான்ட்டு அவர் விஜய் எப்படி சொல்லுவாரோ அப்படியே அவர் கிளம்பி போயிட்டாருங்க. இவரெல்லாம் ஒரு அமைச்சர். அந்த இடத்துல உண்மையிலே சொல்ல போனோம்னா அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களா பார்க்கும்போது உண்மையிலே இவரெல்லாம் ஒரு அமைச்சரா அப்படின்ற லெவலுக்கு நம்மளை யோசிக்க வச்சிட்டாரு. அடுத்து 2 விஷயங்கள், அதாவது விஜய் அவர்கள் பேசினார்ல இப்ப கரூர்ல போய், அங்க 2 சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா விஜயோட இந்த பிரச்சாரத்தை, அதாவது விஜயோட இந்த ஒரு விஜய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சைக்கிள்ல இருந்து ஒரு பயப்புள்ள ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கானாமா. ஆனா அவங்கிட்ட உள்ள போறதுக்கான பாசு கிடையாது, வெறும் அந்த உறுப்பினர் அடையாள அட்டை மட்டும் தான் இருந்திருக்கு போல. அதை வச்சு உள்ள போயிடலான்னு யாரோ சொல்லியிருக்காங்க. இவரும் கிளம்பி வந்திருக்காப்ல. இவரை போலீஸ் தடுத்து நிறுத்திருக்காங்க. தடுத்து நிறுத்தினவரை கையை பிடிச்சு கடிச்சு வச்சுட்டாங்க. கரூரில் முதலமைச்சர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சைக்கிளில் தாவேக்க கொடியுடன் உற்சாகமாக புறப்பட்டு வந்திருந்தார். பாஸ் இருப்பவர்களை மட்டுமே போலீசார் நிகழ்ச்சி நடந்த இடத்திற்குள் அனுமதிப்பார்கள் என்ற விவரம் தம்பி மெல்வினுக்கு தெரியவில்லை. மீண்டும் அந்த இளைஞர் அடையாள அட்டையை காண்பித்து உள்ளே அனுமதிக்க கூறினார். உள்ளே அனுமதிக்க இயலாது என்று கூறியதால் அடுத்த நொடியே ஆவேசமாகி ஜாம்பி போல பாய்ந்து டிஎஸ்பியின் கையை பிடித்து நறுக்கென்று இறுக்கமாக கடித்து வைத்தான். ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன்ல, இவனுங்க ஜோம்பியா மாறுற கூட்டம்னு. என்னை உள்ள விடல, நான் உன்னை கடிச்சு வச்சிருவேன்னு சொல்லி ஜோம்பியா மாறிட்டேன். எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அதாவது சங்க கடிப்பானா அப்படின்ற மாதிரி அப்படிதான் கையை கடிச்சு வச்சுட்டாங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் போது இந்த மாதிரி பழம், அந்த வாழைத்தாறு இதெல்லாம் செட்டு போட்டு வச்சிருந்தாங்க. அதை யாருமே எடுத்துட்டு போல அப்படின்ற மாதிரி பெருமையா பேசிட்டு இருந்தானுங்க. எப்படி ஒரே ஒரு அந்த இது மட்டும்தான் நடந்துச்சு. இப்ப ஒரே ஒரு இந்த மக்களோட சந்திப்பு மட்டும் தான் நடந்துச்சு. அந்த எங்கேயோ ஒரு இடத்துல திருச்சி கிழக்குலயோ எங்கேயோ நன்றி சொல்ல போறேன்னு போனாரு. அந்த இடத்துல யாருமே எதுவுமே எடுக்கலப்பா, பழங்கள் அப்படியே இருந்துச்சு. யாரு செட்டு போட்டாங்களோ அவங்களே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற லெவலுக்கு பேசிட்டு இருந்தானுங்க. திமுக பாத்தீங்க அப்படின்னா ஒரு இது விடாது, வாழை தார கூட விடாது, தூக்கிட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப முந்தானேத்து விஜய் பேசி முடிச்சவனே இவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாழைத்தாறு, கரும்பு, அது இதுன்னு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுக்கத்தை பத்தி முதல்வர் விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ வெளியே கேட்ட நம்ம தாவேகா உறவுகள் திமுகவுடன் நாங்க ஏற்கனவே சொன்னதுதான், இவனுங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க தான் கேட்கவே இல்லை. ஆனா பாருங்கடா வித்தியாசத்தை பாருங்க. அடுத்து மரிய வில்சன், அவர் பார்த்து தெரியும், நிதித்துறை அமைச்சர் நினைக்கிறேன். அவரு ஒரு இதுல வந்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம கட்சிக்கு கொள்கையெல்லாம் செட் ஆகாதுங்க, நமக்கு நம்ம தலைவர் சொன்ன 2 தான், கரப்ஷன் ஃப்ரீ அண்ட் உமன் சேஃப்டி. இது 2 மட்டும் இருந்தா போதும், நம்ம நாடை பயங்கரமா நம்ம கொண்டு வந்துடலான்னு. இந்த 2 அடிப்படை தான். மற்றவங்களாம் நிறைய பேர் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த கொள்கை அந்த கொள்கைகள், அதெல்லாம் செட் ஆகாது. இந்த 2 தான் அடிப்படை. கரப்ஷன் இல்லைனாலே நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வெல்பீயிங் நல்லா இருக்கும், அப்லிஃப்ட்மெண்ட் நல்லா இருக்கும். அந்த 2 மட்டும் போதுமா சார்? சரி, யாருமே ஊழல் பண்ணவே இல்லை, லஞ்சம் வாங்கவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை, உமன்ஸ் எல்லாம் சேஃப்டியா பயங்கரமா வச்சாச்சு. மத்தது என்ன பண்ணுவீங்க? அப்படியே விட்டுருவீங்களா?
என்ன சார் பேசுறீங்க? ஒரு கொள்கை கோட்பாடு அப்படின்னா உங்களுடைய கட்சியையும் இந்த தமிழ்நாட்டையும் எப்படி கொண்டு போறீங்கன்றத செயல்படுத்துறது எப்படி? இப்ப நம்ம நாம் தமிழர்னா தமிழ் தேசியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கட்டமைச்சு கொண்டு போவோம். உங்களுடைய கொள்கைன்னு நீங்க என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கீங்க? திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள்னு சொல்லி வச்சிருக்கீங்க. அப்போ தமிழ் தேசியத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து கொள்கையா இருக்கு, திராவிடம்ன்றது திமுகவுக்கு கொள்கையா இருக்கு. அப்ப நீங்க 2 கொள்கையை தானே எடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப கொள்கையே நமக்கு வேணான்னு சொன்னது என்ன சார்? என்ன பேசுறீங்க? என்னத்த சொல்றது? இவங்களுக்கு கரப்ஷன் ஃப்ரீயா, உமன் சேஃப்டியா? இந்த ஒரு 50 நாள்லயே நீங்க கரப்ஷன் ஃப்ரீ எப்படி பண்ணீங்க, உமன் சேஃப்டி எப்படி கொடுத்தீங்கன்றத நாங்க பாத்துக்கிட்டு தான் சார் இருந்தோம். சூப்பரா இருக்கு இந்த கொஞ்ச நாள்ல. அடுத்து நாம் தமிழர்ல இருந்து வெளியே போன ஜெகதீஷ் பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு. அவரு இப்ப கொஞ்சம் நல்லா ஆளு வந்து கொஞ்சம் பிரைட் ஆயிட்டாப்ல. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இவரு நேத்தோ முந்தா நேத்தோ நடந்த மக்கள் அரங்கம் அப்படின்ற அந்த ஒரு பட்டிமன்றத்துல கலந்துகிட்டாரு. இந்த பக்கம் தாவேகா அதாவது நாம் தமிழர் சார்பா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக் இருந்தாரு. அந்த பக்கம் தாவேகால சேர்ந்த ஒரு 3 பேர். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தாவேகா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக, திமுக, நாம் தமிழர், இந்த மாதிரி 3 பேர். ஜெயிச்சவங்க ஒரு பக்கமும் தோத்தவங்கன்னு சொல்லி 3 பேரை இங்க உட்கார வச்சிருக்காங்க. இதுல ஜெகதீஷ் பாண்டியன் பேசுனதும் அந்த பாய் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பேசுனதை இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும். அவங்க சொன்ன விஷயத்த அவங்களுக்கே நான் கேள்வி கேட்கிறேனே. ஒண்ணு, ஜெகதீஷ் பாண்டியன் ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது இனிமே நீங்க பட்டிமன்றத்துக்கு இந்த மாதிரி இதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு இடமாவது, எப்படி மினிமம் ஒரு இடமாவது ஜெயிச்சவங்களை கூப்பிடுங்க. இந்த மாதிரி எப்பயுமே தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுங்களை எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு சொல்லி நாம் தமிழரை கேலி கிண்டலா பேசி வச்சிருக்கான் இந்த ஆளு. மரியாதைலாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. தயவு செய்து நீங்கள் இனிமேல் இதுபோல் அழைக்கிற போது அரசியல் கட்சியில் இருந்து ஒரு இடமாவது சட்டமன்றத்தில் இடம்பெற்றவர்களை அழைத்துத்தான் நீங்கள் விவாதிக்க வேண்டுமே ஒழிய இந்த மாதிரி பேசுற ஆளுகளுக்கு எல்லாம் எதுக்கு மரியாதை? இந்த மாதிரி ஒரு துரோகி எல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா நார்மலா யோசிச்சு பாருங்க, இவங்க பக்கத்துல இருந்த 2 பேரு கூட சரி நாம் தமிழர்ல ஏற்கனவே பயணிக்கல. ஆனா இந்த ஆளு இத்தனை வருஷம் நாம் தமிழர் கூட பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன நினைச்சு இது பண்ணான்னு தெரியல, தாவேக்காக்கு தாவிட்டாரு. இப்ப வந்துகிட்டு சொல்றாரு ஒரு இடம் கூட ஜெயிக்காத ஆளுங்களை எல்லாம் நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க? ஆணவம், இதை விட ஒரு ஆணவம் எதுவுமே இல்லை. நானே உங்கள்கிட்ட ஒரு கேள்விக்கு தோத்துட்டேங்க, நாம் தமிழர் தோத்துடுச்சு. சரி, நீங்க அதாவது நாம் தமிழர் சார்பா ஒரு இடத்துல தொகுதியில போட்டி போட்டீங்களே, அப்ப நீங்க ஜெயிச்சு கிழிச்சிங்களா சார்? ஜெயிச்சிங்களா? ஜெயிக்கல. அப்ப நீங்களும் ஒரு தோத்தவர் தான். அப்ப தோத்தாங்கோலி, நீனும் ஒரு தோத்தாங்கோலி தான். நீ போய் ஜெயிச்சவன் பக்கம் நின்னுட்டா நீ ஜெயிச்சவன் ஆயிருமா? நீ தனிப்பட்டு நின்னாலே நீ தோத்து போயிருவ. நீ நாம் தமிழர் கூட இதை பண்ணி நாம் தமிழர் நம்பி உன்னை ஒரு இதுல தொகுதியில நிக்க வச்சா அதுலயே நீ போய் தோத்து போயிட்டு அங்கிட்டு போய் நின்னுக்கிட்டு நீங்களாம் தோத்தவங்க. எங்க இதெல்லாம் ஆணவத்தோட உச்சம்டா, ஆணவத்தோட உச்சம் இதெல்லாம். இந்த அளவுக்கு இருக்கிறவன் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஆணவத்துல ஆடுறவன் வந்து பயங்கரமா அடிபடுவான்னு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா நீனும் ஒரு தோத்தவன் தான். அப்படி பார்க்க போனீங்கன்னா காமராஜர் தோத்தவர் தான். ஐயா நல்லக்கண்ணை எத்தனை பேருங்க நீங்க ஜெயிக்க வச்சீங்க? அப்ப அவரையும் நீங்க தோத்தாங்கன்னு சொல்லணும். அப்படியா சொல்லுவீங்களா? வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. உங்க தலைவர் சொன்னார்ல, வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசிடலாமான்னு, அதைத்தான் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாரு, எனக்கு என்னமோ நாமெல்லாம் இந்த ஆளை கலாய்க்க வேணாம், தாவேக்காவை நாமெல்லாம் கலாய்க்க வேணாம், இந்த ஆளே அவனே கலாய்ச்சிக்கிறான் அப்படின்ற மாதிரி. அதாவது உங்ககிட்ட அதாவது லஞ்சம் இதெல்லாம் நாங்கெல்லாம் வாங்க மாட்டோம்னு சொல்லி எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு அவங்க கேட்கறாங்க. அதாவது அந்த நடுநிலையாளர் கேட்கிறாரு, அதாவது நீங்க இந்த மாதிரி விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் நீங்க தூக்கி உள்ள வச்சுக்கிறீங்களே சார், அதெல்லாம் எப்படின்னு கேட்டா எங்க கிட்ட வாஷிங் மிஷின் இருக்கு, ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டேங்கிறார். இன்னொன்னு நான் சொல்றேன், லஞ்சம் வாங்கியவனை விடையே வாங்கியவனையும் விட மாட்டோம் என்பதை நாங்கள் இங்கு சேர்த்து பதிவு செய்கிறோம். எப்படி வாஷிங் மிஷின் இருக்கான்? நாங்க தாயா சொல்லிட்டு இருந்தோம், அவங்க கிட்ட என்ன வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா, கரை படிஞ்சு வர்றவங்களா துவச்சு வெளியே காய போட்டுறீங்கன்னு கேட்டா, ஆமா எங்ககிட்ட வாஷிங் மிஷின் இருக்கு, நாங்கெல்லாம் இது எங்கள்கிட்ட வந்தோன்னே இது பண்ணி நாங்க வந்து இது பண்ணிடுவோம்னு சொல்லி அவரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவுதான் உங்களோட அறிவு. அடுத்து இந்த ஜெகதீஷ் பாண்டி இன்னொரு வார்த்தையை சொன்னா என்ன அப்படின்னா, திமுகவை அழிக்கிறதுக்கு அதிமுக வந்துச்சு, அதிமுக அதாவது மறுபடியும் திமுகவை அழிக்கிறதுக்கு நாம் தமிழர் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. திமுகவை ஒழிக்க அண்ணா திமுக ஆரம்பிக்கப்பட்டது, திமுகவை ஒழிக்க நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. எப்படி
ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. 15 வருஷமா என்ன புடுங்கிட்டா இருந்தீங்க? 15 வருஷமா நாம் தமிழரோட தானே இருந்தீங்க. நாம் தமிழர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, ஏது பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியுமா தெரியாதா? அப்படி உங்களுக்கு தப்பா தோணுச்சு அப்படின்னா வரிசையிலே கலந்துட்டு ஓடி இருக்க வேண்டியதானே. எதுக்காக நாம் தமிழரோட பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் நல்லா இனிச்சிச்சு உங்களுக்கு நாம் தமிழரு. இப்போ ஒருத்தவே ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு உண்மையிலே சொல்ல போனோம்னா தாவேகாக்கு யாரு சரி யாரு தப்புன்னு இப்போ வரைக்குமே அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. வரவனெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. நல்லா கரெக்டான நேரத்துல பெரிய அப்பா எடுத்து சொருக போறாங்க. அப்பா ஐயோ வலிக்குதே, அம்மா வலிக்குதே, குத்தி போட்டாடா அப்படின்ற மாதிரி ஓட போறானுங்க. அடுத்து அந்த பாய் ஒருத்தர் பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அதாவது 2 வருஷம் தோத்தாங்கன்னா பயிற்சி, 4 வருஷம் தோத்தாங்கன்னா முயற்சி, இந்த மாதிரி தோத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா 15 வருஷமா தோத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது கட்சி கிடையாது, அது பணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது பணம். அப்படியா சார்? அந்த கரூர் விஷயத்துல 41 பேர் இறந்தாங்களே, அங்கேயும் நடந்தது ஒரு பிணம் தான். அங்க கிடந்ததெல்லாம் ஒரு பிண குவியல் தான் கிடந்துச்சு. அப்போ அந்த ஒரு பிண குவியலுக்கு மேலதானே உங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? நாங்களாச்சும் கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி எங்களை பார்க்க வந்தவங்கள சாவடிச்சுட்டு நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கல. ஆனா உங்களை பார்க்க வந்தவங்க செத்தவங்களை கூட என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்க கூட முடியாம இப்ப கூட விஜய் அவர்களை கேட்கிறேன், செத்தவங்களோட முகத்தை உங்களுக்கு ஞாபகமா இருக்குமா சார்? சொல்லுங்க, செத்தவங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அவங்க எப்படி செத்து இருந்தாங்க, அவங்களோட ஃபுட்டேஜாச்சும் உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்களா? இல்ல டைரக்டா தான் நீங்க அப்பயே ஓடிட்டீங்க, அது வேற விஷயம். ஆனா அவங்களோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி செத்தவங்க மேல ஆட்சி அமைச்சிட்டு எங்களை பார்த்து போனான்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களை பார்த்தா காமெடியா இருக்கு எங்களுக்கு. இதுக்கு நம்ம இடுமாவனை கார்த்தி அண்ணன் பயங்கரமா பங்கமா பண்ணி விட்டாரு. என்ன அப்படின்னா 50 கோடி இப்ப சம்பாதிக்க முடியும்னு இருந்துகிட்டு இருந்தவனை கட்சியை அவனுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியில சேர்த்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இங்க 50 கோடி சம்பாதிக்க முடியும்னு நினைச்சவன் அங்க போனா 200 கோடி சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் அப்படின்ற மாதிரி நம்ம இடுமாவனை கார்த்திக் பேசியிருந்தாரு. இதுக்கு ஒரு பதில் சொல்லலைங்க. குறிப்பா அவர் கேட்ட எந்த கேள்விக்குமே அங்கிட்ட இருந்து பதில் கிடையாது. ஆனா முழுக்க நம்மளை அவதூறு தான் பரப்பிக்கிட்டு இருந்தாங்களே தவிர யாருமே சரியான பதிலே சொல்லவே இல்லை. இப்படித்தான் இருக்கு உங்களோட கட்சி. இனிமேலும் பாத்தீங்க அப்படின்னா அவதூறு தான் பரப்புவானுங்க தவிர யாரும் சரியா பதில் சொல்ல மாட்டானுங்க. எந்த ஒரு சரியான ஒரு பதில் எதிர்பார்க்கவே முடியாது இவங்கள்ட்ட நம்மளால. சோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா, பை பாய்.